இது வந்து இந்த இடம் பேர் வந்து மொர்ஜிம், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் லிமிட்டட் பீப்புள்ஸ், ரொம்ப க்ரௌட் இருக்காது, பாகா மாதிரி. What's up? Where are we? So we are right now in Anjuna Beach. அது எப்படி உன் கூட இருந்தா ஒன்றும் வர மாட்டேங்குது. எல்லாம் கோவாக்கா ஒரு வேர்டிங், அது டெர்மினாலஜி வர மாட்டேங்குது. ஸோ நாங்களாம் மும்பைக்காரங்க, தமிழ்காரங்க. ஸோ அதனால அது நீங்கள் வந்து இங்கிலீஷ்காரங்க, சரியா? அதனால உங்களுக்கு எல்லாம் தெரியும். Now we are in Anjuna Beach and இவங்களுக்கு வந்து வெறும் பீச்சை மட்டும் தான் பார்க்கணுமா, வேறு இந்த மாதிரி இடத்துல போய் உட்காரணுமா, வேறு ஒன்றும் பண்ண மாட்டாங்களாம். இது அப்படி தானே? ஸோ லாஸ்ட் டைம் I came for the IBW, but this time it's in December and you see crowd across everywhere, people are there. And டிசம்பரில் வந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பட் என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் எல்லா இடத்துலையும். ஸோ அதனால் ஆனால் வந்தால் வைஃப் கூடலாம் வரக்கூடாது. சிங்கிளாக வந்தோமா, என்ஜாய் பண்ணோமா, போயிட்டே இருக்கணும் இந்த மாதிரி இடத்துல. என்ன சொல்கிறேன்? வாட்டர் ஸ்போர்ட்ஸும் பண்ணுறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல. அங்கே எதுக்கு சொல்லு, எதுக்கு? ஓகே, ஸோ வி ஆர் இன் கோவா அண்ட் I'll tell you, இங்கே அவ்வளோ கூட்டம்லாம் மக்கள். நீங்கள் நார்மல் யூஷுவல் டேயில் வரும்போது அவ்வளோ கூட்டத்தை பார்க்க முடியாது, அவ்வளோ கூட்டம். ரோட்ஸ், தி climate is awesome. அதுக்கு மேலே மக்கள் கோவாவில் நார்மல் டேஸில் நீங்கள் வந்தீங்கன்னா இவ்வளோ மக்களை பார்க்க முடியாது. அந்த மக்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வைபே தனியாக இருக்கும். பப்பு, கிளப்பு, ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூட்டியில் சுற்றுறாங்க, 4 வீலர்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஃபீல்ஸ் டிஃப்ரெண்ட். டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் இஸ் குட். த கோவா known for its vibe. அந்த வைப் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் நான் என் வண்டியை கழுவுறேன், பிகாஸ் ஆஃப்டர் த ரைடு, லாங் ரைட், நான் அந்த வண்டி அப்படியே வச்சுருக்கேன், அழுக்காகவே இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு தென் வி ஹேவ் டு கெட் ஆஃப். அக்டோபர் டிசம்பரில் மக்கள் இருக்கும் போது தான் நல்லா இருக்குது கோவா. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தேர் ஆர் கப்புள் ஆஃப் அதர் பிளேசஸ் வேர் யூ கேன் கோ அண்ட் ஹாவ் அ பீஸ்ஃபுல் டே. ஸோ இங்கே ஃபுல்லாகவே என்ஜாய்மெண்ட் தான். கிளப்பு, பப்பு, குடி, டான்ஸு, நைட் அவுட், நைட் ரைடு. Most of the people are using Fascino, so that one of the signature bike that Goa has. So அது எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மொர்ஜிம் பீச்சுக்கு போகிறோம். ஸோ இங்கே போகிறதுக்கு ஆனால் வழி எனக்கு தெரில, பட் பார்ப்போம். உனக்கு சாப்பிடணுமா? பசிக்கல, பசிக்கும் போது சாப்பிடும். சரி, பீச்சுக்கு எப்படி போனோம் அதை பாரு. மொர்ஜிம் பீச், இது ரம்போலி பீச்சுக்கா? நான் உனி அங்கே கேவுக்கு எங்கே கூப்பிட்டு போகிற மாதிரி சொன்னால, அது எங்கே இருக்குது பாரு. ஸோ ஒரு கேவுக்கு போகலான்னு பிளான். அந்த கேவ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து எவ்வளோ தூரம் இங்கே இருக்குது. ஓகே, இந்த குரும் எங்கே இருக்குது பாரு. இந்த ரோடு தான். அப்படி இந்த இங்கேருந்து இப்படி போகணும் இந்த பீச்சுக்கு, ஓகேவா? ஸோ ஒரு கேவுக்கு போகலான்னு. எவ்வளோ நாள் தான் பீச்சுக்கே போவேன். ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துக்கு போகலான்ட்டு. ஒரு கேவ்னு சொல்கிறாங்க, அது எப்படிப்பட்ட கேவ், என்ன எப்படி இருக்கும் அது தெரில, பட் வில் கோ. ஓகே, ஸோ மை நேவிகேஷன் ஹேவ் ஸ்டார்டட். இன்றைக்கி அவளை நம்பி தான் போய் ஆகணும். So many riders, so many foreigners taking the bikes. ஸோ நேற்று இந்த நைட்டு இந்த இடத்துல தான் வந்திருந்தோம், சாப்பிட வந்தோம். ஆக்சுவலி பீச்சுக்கு போகணுன்னு வந்தோம். தென் நான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஸோ அதனால பீச்சுக்கு போகல. இந்த பக்கம் ஃபுல்லாக கேஃபே, ரெஸ்ட்ரோ பார், ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட். இது வந்து இந்த இடம் பேர் வந்து மொர்ஜிம், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் லிமிட்டட் பீப்புள்ஸ், ரொம்ப க்ரௌட் இருக்காது, பாகா மாதிரி. அதனால தான் இந்த சைடில் ஐ டிசைடட் டு ஸ்டே. And you could see a lot of foreigners over here. இந்த இடத்துல வந்து there are a lot of foreigners. But one thing you need to keep in mind that you should not disturb them. எவ்வளோ பெரிய கொம்பு! ஆமாம், நீ வாய் பேசிக்கிட்டே இருந்தானா அது வாயில் விட்டு குத்த வேண்டிதான். வாய் பேசக்கூடாதுன்னு சொல்லி தானே குத்தணும். ரெண்டு சைடும் you will find cafe, shops, whatever you want, you will get it here. But what I suggest you is, if you are coming from the other state of India, better buy all the stuff that you required, because இங்கே கொஞ்சம் pricing வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் you want to avoid unwanted shopping, then you have to like என்னெல்லாம் essential
திங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். கோவாக்கு போட வேண்டிய கிளாத்ஸ் லைக் இஃப் யூ வாண்ட் டு ஃபீல் லைக் கோவா தென் ஷார்ட்ஸ் அந்த பிரிண்டட் ஷர்ட்ஸ் டிசைன் ஷர்ட்ஸ் எல்லாம் that one. Sunglasses is a must. Sunglasses நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். Then if you want to go for a ride, a slipper would do because பீச்சுக்கு போக வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஸ்லிப்பர் விச் வில் லுக் குட். க்ராக்ஸ் அதெல்லாம் கொண்டு வர்றது ஐ டோன்ட் திங்க் ஸோ இட்ஸ் அ குட் ஐடியா பிகாஸ் இட் டசன்ட் லுக் குட். தென் ஆல் தி சன்ஸ்க்ரீன் லோஷன்ஸ் ஜஸ்ட் டு சேஃப்கார்ட் ஃப்ரம் த சன். And keep a spare of power bank which you really required because நீங்கள் கோவால் அங்கங்கே சுற்றும் போது நெட்ஒர்க் ஃப்ளக்சுவேஷன் ஆகும். ஸோ நெட்ஒர்க் ஃப்ளக்சுவேஷன் ஆகும்போது உங்களுக்கு பேட்ரி வந்து கன்சப்ஷன் ரொம்ப இருக்கும். தென் இஃப் யூ வாண்ட் கோ அரவுண்ட் பெஸ்ட் இஸ் ரெண்ட் அ பைக் பிகாஸ் 4-வீலர்ஸ்க்கு எனக்கு தெரில எவ்வளோ இடம் இருக்கும் பார்க்கிங்க்குன்ட்டு. ஸோ பெட்டர் யூ rent a bike. And rest for females, you know, they already have everything, the cosmetics and clothes and everything. And but you better take a lightweight cloth rather than carrying out a heavy cloth. If it is cold out here, அப்போ நீங்கள் வந்து ஸ்வெட் ஷர்ட்லாம் எடுத்தீங்கன்னா that will be better. Otherwise, you know, lightweight cloth will do. So this is what you required for Goa. இன்னும் முக்கியமான விஷயம் கோவாக்கு வரணும் அப்படின்னா, கோவாக்குன்னு இல்லை, வெளியே எந்த இடத்துக்கு போனாலும் மணி. டோன்ட் ஸ்பெண்ட் அன்வான்ட் திங்ஸ் பிகாஸ் உங்கள் பட்ஜெட்டு எவ்வளோ இருக்கும் தெரில. ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு இசாப்னா கால்குலேஷன், அந்த ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் வச்சுருப்பீங்களே அதுக்கு மேலே போயிடும். ஓகேவா? அண்ட் ரெஸ்ட் கோவா இஃப் யூஆர் வைஸ் தென் யூ ஆர் வைஸ். வெறும் கேவ் போகிறதுக்கு ஆனால் அந்த வழி இருக்குல்ல, செம்ம ஒரு மிஸ்டீரியஸ் பிளேஸ் மாதிரி இருக்கு. ரெண்டு பக்கமும் மரம் அண்ட் யூ ஆர் கோயிங் ஆன் த எட்ஜ் ஆஃப் த கிளிஃப், எட்ஜ் ஆஃப் த மவுண்டனா என்னதுன்னு தெரில. பட் இங்கே பாருங்க சைடில் ஃபுல்லாக வாட்டர். தெரேகால் ரிவரா? சாரி, இது ஒரு ரிவர். அண்ட் யூ ஆர் கோயிங் ஆன் தி நேரோ ரோட். அப்பா செம்ம பிளேஸு. ரைடுக்கெலாம் வந்தால் மஸ்தாக இருக்குது. லாட்ஸ் ஆஃப் வெஹிக்கிள் கம்மிங் இன் அண்ட் அவுட். ஒரு செப்பரேட் வைப்பு. எங்கெல்லாம் அங்கே வரணும் வந்தால் மெதுவாக ஆரமுறையாக 3 நாள் 4 நாள் இருந்துட்டு கோவாலாம் இந்த மாதிரி இடம்லாம் சுற்றி பார்க்குறது வந்து இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் மேன். இப்போ நம்ம பீச்சுக்கு வந்துட்டோம். இப்போ அந்த கேவ் எங்கே இருக்குன்னு சொல்லி தேடி போகணும். கேவ் ஓப்பனாக இருக்கான்னு கூட தெரில, பார்ப்போம் எங்கே இருக்குது கேவ். So right now we are in Query Beach and this is the scene. அதுக்கு வெளியே போய் ஸ்விம் பண்ணாத மாதிரிலாம் போட்டிருக்காங்க. யூ see this. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வேற இடத்துல பார்க்க முடியாது. அண்ட் அது எதுக்கு போட்டிருக்காங்க? அது ஸ்விம்மிங் பண்ணி யாரும் போகக்கூடாதுன்ட்டு, சேஃப் பண்ணுறது. வெயில் ரொம்ப அடிக்கும். சரி, வெயில் 3 மணி தான் ஆகுது. பட் திஸ் இஸ் குட். ரொம்ப வெயில்னு சொல்ல முடியாது. எதுக்குன்னா இப்போ நம்ம வந்து ஓஷன் பக்கத்தில் இருக்கிறனால ஸோ அந்த வெயில் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஏன் ஷேடில் வந்துருங்க மேடம். சும்மாவே வெயில் ஊற்றுவோம். ஒரு ஷேடு எங்க? ஏன் ஷேடில் வாங்க. என்ன நார்ஸு கட்டவலே அந்த கதவலே. இங்கே பாரு, கோவாக்கு வந்தால் கோவா வந்து இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஓஷன். ஸோ உப்பு அந்த ஸ்மெல் இருக்க தான் செய்யும். இங்கே ஃபோட்டோ எடுக்க கல் இது உள்ள இதில் தான் கோரல்ஸ்லாம் வரும். ஆக்சுவலி உள்ள பூச்செல்லாம் இருக்கும்ல. இருக்கும். இங்கே வாடன். ஸோ வை வி கேம் ஹியர். இந்த டைம் அந்த நல்ல பிளேஸ் டு ப்ளே. வந்து ஒரு மக்கடியா அது என்னது? ஆமா, நண்டு. நண்டு இந்த ஓடுதுல. இந்த உள்ளேயும் ஏதோ போச்சு. அதுதான், அது உள்ள தான் ஓடும். உள்ளே போவோம். ஆமா, வா. சரி, கேவுக்கு எப்படி போறது? அது நம்மள கேவ். எது கேவ்? இந்த ஜண்டா காடா. ஓ, அதுதான் கேவா? ஓகே. நான் இது உள்ள என்ன இருக்கும்? எது உள்ள? இந்த கல்லுக்குள்ள. நீ இத தேடுறதுக்கு அங்க அந்த மக்கள் எல்லாம் வராங்க பாரு. சோ அங்க இருந்து we have to go inside. Then this is the place. வலிக்கு பார்த்து போ. மெதுவா வா. இந்த மாதிரி ஒரு இடத்துல போறோம் அப்படின்னு நினைச்சா நல்லா இருக்கு. ஃபீலிங் குட். பட் you have to be safe. கேவுக்கு போறதுக்கு எப்படிலாம் வர வேண்டியது இருக்குங்களா?